கஸ்தூரி. நீங்க முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்க தங்கச்சிங்களுக்கு வரிசையா கல்யாணம் ஆயிடும். அதுக்கு நான் கேரண்டி. 3 தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவோங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இப்படியே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? அவங்க நினைக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இத்தனை வருஷமா அவங்களுக்கு நீங்க ஒரு தாயா இருந்து கவனிச்சிருக்கீங்க. இப்ப அவங்க 3 பேருமா சேர்ந்து உங்களுக்கு நன்றி கடனா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கஸ்தூரி, பொற்கொடி ஏதியோ தான் மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு வந்தா வரணும் வேணான்னு தள்ளி போட்டுனுக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. கஸ்தூரி, நீதான் எப்படியாவது பொற்கொடி கிட்ட பேசி அவ மனச மாத்தி அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். சரி, நான் பேசி பாக்குறேன். கஸ்தூரி, நீ எங்க கூட கல்யாண வேலைக்கெல்லாம் வந்திருக்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்திருக்கேன். உனக்குதான் இது வரைக்கும் நான் எதுவுமே தரலையே. உங்க தங்கச்சிங்களும் தானே உங்க கூட வராங்க, அவங்களுக்கும் சம்பளம் தரீங்களா? என்னையும் உங்க தங்கச்சியா நினைக்கிறதா சொன்னீங்க, அப்புறம் ஏன் என்ன ஒரு கூலிக்காரியா நினைச்சிட்டீங்க? ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்கலமா. உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இந்த கஸ்தூரி, உனக்காக ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன், வச்சுக்கோ. நான் செஞ்ச வேலைக்கு கூலியா? சச்சா, நான் அப்படியெல்லாம் நினைக்கலமா. என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்க மாட்டேனா அந்த மாதிரி நினைச்சேன். இந்த வச்சுக்கோ. நான் யாருக்கும் பேச போறதில்ல, என்கிட்டயும் யாரும் பேச போறதில்ல. இது எதுக்கு எனக்கு? காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுமா, மாறும். வாங்கிக்கோ. உங்க அண்ணன் கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவர் உங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காரு. எங்க முடிவுல நாங்க உறுதியா இருக்கணும், நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லாம இருப்பேனா? நான் என்னதான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்துல உங்க அண்ணன் நினைக்கிறதும் தப்பு, நீங்க நினைக்கிறதும் தப்பு. அது எப்படி சொல்ற? நீ இப்படி கல்யாண வயசுல இருக்க, உனக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி ஆகணும். உனக்கு கல்யாணம் பண்ணாம உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவர்தான் தப்பா நினைப்பாங்க. அதே நேரத்துல உன் கடைசி தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க அண்ணன் சொல்றதும் தப்பு. கௌரிக்கு இப்பதான் 16 வயசு ஆகுது. அவளுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? இத பாரு, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லு கஸ்தூரி. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. அது எப்படி கஸ்தூரி? அப்புறம் என் சபதம் என்ன ஆகுறது? நீ உன் சபதத்தை நினைச்சா இந்த ஜென்மத்துல உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்காது, உனக்கும் கல்யாணம் நடக்காது. நான் சொல்ற மாதிரி கேளு, எல்லாம் சரியா வரும். எப்படி சொல்ற? ஆமா, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா நான் தான் வர மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி விட்டேனே. இப்ப புதுசா எங்க போய் மாப்பிள்ளைய தேடுறது? நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய சொல்றேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓ, மாப்பிள்ளை கூட ரெடியா? அப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுதான் என் மனசை மாத்த பாத்தியா? அப்படி இல்ல பொற்கொடி, நான் சொல்ற மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு.
என் தங்கச்சிங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்படின்னா அவர் நல்லவரா தான் இருக்கணும். சரி, மாப்பிள்ளை பேர் என்ன? அவர் எந்த ஊரு? மாப்பிள்ளை பேரு கணேஷ். இந்த ஊர் தான். என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அப்போ நீ எனக்கு நாத்தனார் ஆயிட்ட. சரி, மாப்பிள்ளை பேர் பாரு. பார்க்க ஸ்மார்ட்டா இருப்பாரா? ஷாருக் கான், சல்மான் கான் ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கறேன். அப்படி இருப்பாரா? ஷாருக் கான், சல்மான் கானை எல்லாம் சினிமால பார்த்து ரசிச்சுக்க. வாழறதுக்கு கணேஷ கல்யாணம் பண்ணிக்க. சரி, பார்க்க சுமாராவது இருப்பாரா? நல்ல லட்சணமா இருப்பாரு. நம்ம மனசார ஒருத்தரை நேசிச்சா அவங்க நம்ம கண்ணுக்கு அழகா தான் தெரிவாங்க. சரி, அவர் செல் நம்பர் கொடு, நான் பேசி பார்க்கறேன். ஹேய், செல் நம்பர் வாங்கி அவரை கலாய்க்கிறதுக்கா? வீட்டுக்கே வர சொல்றேன், அப்ப பாத்துக்கோ. என்னவோ பண்ண. கஸ்தூரி